தலைமுறைகளை தாண்டி நிற்கும் ஒரு காவியம், விண்ணுலகையே அதிர வைத்த ஒரு போர், கடவுள்கள் மனிதர்களுடன் உலவிய ஒரு கதை, மேலும் தேர்வுகள் விதியை செதுக்கியது. மகாபாரதம் உலகின் மிக நீளமான காவியம், 1,00,000 குறைந்து செய்யுள்கள். இது வெறும் கதை மட்டுமல்ல, இது வரலாறு, தத்துவம் மற்றும் அண்டத்தின் உண்மை எல்லாம் ஒன்றாக பிணைந்தது. வியாச முனிவரால் எழுதப்பட்ட இந்த சமஸ்கிருத காவியம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கடத்தப்பட்டு வந்துள்ளது. வெறும் அரசர்கள் மற்றும் வீரர்களின் கதையாக மட்டுமல்ல, வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும். இங்கே காணப்படுவது மற்றெங்கும் காணப்படலாம், ஆனால் இங்கே இல்லாதது வேறெங்கும் இல்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். அத்தகைய பரந்த தன்மை கொண்டது இந்த கதை. இது ஒரு அரச குடும்பத்தின் 2 கிளைகளின் கதை. பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள், இரத்தத்தால் சகோதரர்கள், விதியால் எதிரிகள். அதன் மையத்தில் ஒரு சிம்மாசனம் உள்ளது. பண்டைய பாரதத்தின் மிகப்பெரிய ராஜ்யமான ஹஸ்தினாபுரத்தின் சிம்மாசனம். ஆனால் இது வெறும் அதிகாரத்திற்கான போராட்டம் அல்ல. இது தர்மத்திற்கும் நீதி, அதர்மத்திற்கும் அநீதி இடையிலான போர். கடவுள்களே பக்கம் எடுத்த ஒரு போர். பீஷ்மர், துரோணர், அர்ஜுனன் மற்றும் கர்ணன் போன்ற வீரர்கள் உயர்ந்து வீழ்ந்த ஒரு போர். மேலும் கிருஷ்ணன், தெய்வீக அவதாரம், விதியின் சாரதியாக ஆன ஒரு போர். ஏனென்றால் அது இன்னும் உயிரோடு இருக்கிறது. கடமை, குடும்பம், ஒழுக்கம், தியாகம் மற்றும் உண்மை பற்றி அது கேட்கும் கேள்விகள். நாம் ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்ளும் கேள்விகள். மகாபாரதத்தில் உள்ள ஒவ்வொரு கதாபாத்திரமும் நமக்குள் ஏதோ ஒன்றை பிரதிபலிக்கிறது. அர்ஜுனனின் தயக்கம், கர்ணனின் விசுவாசம், பீஷ்மரின் மௌனம், துரியோதனனின் கர்வம், திரௌபதியின் வலிமை, கிருஷ்ணனின் ஞானம். இந்த தொடரில் நாம் மகாபாரதத்தை படிப்படியாக பார்ப்போம். ஒவ்வொரு அடியாக, ஒவ்வொரு கதாபாத்திரமாக, ஒவ்வொரு போராக. ஒவ்வொரு எபிசோடும் குறுகியதாகவும் தெளிவாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும். வெறும் 3 முதல் 5 நிமிடங்கள் வரை நீங்கள் புகழ்பெற்ற வீரர்களை சந்திப்பீர்கள், மறக்கப்பட்ட கதைகளை ஆராய்வீர்கள் மற்றும் மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிக்கொணர்வீர்கள். எனவே சந்தா செய்யுங்கள், பயணத்தில் இணையுங்கள். மேலும் நாம் காலத்திற்கு பின்னோக்கி செல்வோம். எல்லாவற்றின் தொடக்கத்திற்கு. காலம் எல்லாவற்றையும் உருவாக்குகிறது, காலம் அவற்றை அழிக்கிறது. காலம் எல்லா உயிர்களையும் எரிக்கிறது, மீண்டும் அந்த நெருப்பை அணைக்கிறது.